Realme 11 5G மற்றும் 11x 5G அப்படிங்கிற ரெண்டு புது 5G ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போன்ல என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ரெண்டு போனுக்குள்ள வித்தியாசம் என்ன, மேலும் இந்த ரெண்டு போன்ல எது வாங்கினா பெஸ்ட் அப்படின்னு முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூல இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது 120 ஹெர்ட்ஸ் வரையும் வந்து தேவைக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். குறிப்பா சொல்ல கேட்டீங்கன்னா 45, 48, 50, 60, 90 மற்றும் 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான தேவைக்கு ஏற்றாப்புல இந்த ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். மேலும் 240 ஹெர்ட்ஸ் வரையும் இதோட டச் சாம்பிளிங் கொடுக்குறாங்க. அது போக வந்து நமக்கு 680 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான போன்ல உள்ள சைடுல உள்ள பவர் பட்டன்ல தராங்க. அடுத்தபடியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல MediaTekோட Dimensity 6100 Plus அப்படிங்கிற ஆக்டோ-கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு காட்டஸோட A76 கோர் ஸ்பேஸ் பண்ணிக்க ப்ராசஸரா வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரையும் போகும். கிராபிக்ஸ்கா மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. சோ ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ பேசிக்கா பார்க்கும்போது ஒரு என்ட்ரோல் சிப்செட் கிட்ட தான் வந்து வருது. குறிப்பா சொல்ல கேட்டீங்கன்னா MediaTekோட Helio G99 கிட்ட அதட்ட ஈக்குவலன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது Snapdragonோட 4 Gen 1க்கு கம்பேர் பண்ணி போகும்போது அதை விட கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும்ங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். சோ ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ் அப்படி பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். மத்தபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு போன்ல வித்தியாசம் வருது. அதாவது Realme 11 5G ல வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. அதே Realmeயோட 11x 5G பொறுத்தவரை நமக்கு வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. ரெண்டு போன்லயும் RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 ஆக வருது. மேலும் வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 2TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம். டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. ஆனா ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போன்ல அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். மேலும் இந்த போன் வந்து Android 13 OSல Realmeயோட 4.0 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. இந்த போனுக்கு வந்து 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக Realme நிறுவனம் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ரெண்டு போன்லயும் போனோட பேக் சைடு ரெண்டு கேமரா தான் வருது. முதல்ல Realmeயோட 11 5G பொறுத்தவரை நமக்கு வந்து 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. இது f1.75 ஆபர்ச்சர்ல வருது. இது சாம்சங்கோட HM6 சென்சராக வருது. ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான ஒரு போர்ட்ரேட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.4 ஆபர்ச்சர்ல வருது. மத்தபடி Realmeயோட 11x 5Gல இந்த மொத கேமராவை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது மொத கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா வருது. இது f1.79 ஆபர்ச்சர்ல வருது. ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை நமக்கு வந்து Realme 11 5Gல பார்த்த அதே 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆபர்ச்சர்ல வருது. சோ மொத கேமரா மட்டும் ரெண்டு போன்லயுமே மாறுது. மத்தபடி செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் அதுலயுமே சேஞ்ச் இருக்கு. அதன்படி பார்க்கும்போது Realme 11 5Gல வந்து நமக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆபர்ச்சர்ல வருது. அதே Realmeயோட 11x 5G பொறுத்தவரை நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுல 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. சோ இதையுமே டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இது f2.05 ஆபர்ச்சர்ல வருது. இது இப்போ 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஹைரஸ் ஆடியோட சப்போர்ட்டும் இந்த போனோட தராங்க. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த போன்ல வந்து 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்கு. சோ இந்தியாவில் உள்ள எல்லா 5G பேண்டும் சப்போர்ட் ஆகும். இது இப்போ dual 4G VoLTE, dual band Wi-Fi, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த Realme 11 5G மற்றும் 11x 5G ரெண்டுலயுமே வந்து 5000 mAh பேட்டரி காமனாக கொடுத்திருக்காங்க. ஆனா சார்ஜிங் ஸ்பீட் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்து Realme 11 5G வாங்குனீங்கன்னா அதுல 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜ் பண்ணும்போது 0 to 50% சார்ஜ் வந்து வெறும் 17 நிமிஷத்துல சார்ஜ் பண்ண முடியும் சொல்றாங்க. அதுவே Realmeயோட 11x 5G பொறுத்தவரைக்கும் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சோ Realmeயோட 11 5G வாங்குனீங்கன்னா நமக்கு 67 வாட் கிடைக்குது. அதே Realme 11x வாங்குனீங்கன்னா நமக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Realme 11 5G பொறுத்தவரை நமக்கு வந்து Glory Black, Glory Gold அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. அதே Realmeயோட 11x 5G பொறுத்தவரை நமக்கு வந்து Purple Dawn மற்றும் Midnight Black அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. கடைசியா அதோட விலையை பத்தி பார்க்கலாம். Realmeயோட 11 5G பொறுத்தவரையும் 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 18999க்கும் அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 19999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. அதே வந்து Realmeயோட 11x 5G அப்படியோட விலையை பொறுத்தவரையும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14999க்கும் அதே 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 17999 அப்படிங்கிற விலையில வந்து Realme வெப்சைட்ல விற்கிறாங்க. சோ இந்த ரெண்டு போன்லயும் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இந்த Realmeயோட 11 5G பெஸ்டா 11x 5G பெஸ்டா அப்படி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை 11x 5G தான் ஓகேன்னு சொல்லுவேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு சிப்செட் வந்து காமனான சிப்செட், அதாவது ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட என்ட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட கிடைக்கும். Snapdragonோட 4 Gen 1 சிப்செட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த Dimensity-யோட 6100 Plusல வந்து கிடைக்கும்ங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால நமக்கு வந்து ஒருவேளை பட்ஜெட்ல போன் வாங்க போறீங்கன்னா ஒரு 15000 ரூபாய்க்கு கீழ வந்து
ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Realme 11x 5G வந்து வாங்கலாம். மத்தபடியாக வந்து நான் வந்து Realme 11 5G தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கேமரால அப்கிரேட் இருக்க போது, செல்ஃபி கேமரால அப்கிரேட் இருக்க போது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். மத்த எல்லா விஷயங்களும் ஒரே விஷயம் தான் இருக்குதுங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். குறிப்பா ப்ராசஸர் கம்மியான ப்ராசஸர் தான் இருக்கு. அதனால ரூ. 19,000 வந்து செலவு பண்ணி வந்து இந்த ஃபோன் வாங்குனீங்கன்னா, இது பெஸ்ட்டா வொர்ஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் இல்லன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு Realme 11x 5G வாங்கிட்டு போயிரலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? Realme 11 5G பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல Realme 11x 5G பெஸ்ட்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.